மட்டும் 2014ல பாஜகவும், அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணியில அதிமுக வந்து வெற்றி பெறுது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு 2016ல ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 2016ல ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக கட்சியின் தலைமை வகிக்க வந்து பல அணிகள் போட்டி போட்டாங்க. இந்த போட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும், பன்னீர்செல்வம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சிய வந்து நடத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில உள்கட்சி மோதல்கள், அதிகாரப்பூர்வமான போட்டிகள் போன்ற அசாதாரணமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து இவங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தரும் விதமா பாஜக வந்து மறைமுகமாவே இவங்களுக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு வந்தாங்க. ஆனா, இந்த கூட்டணி தேர்தல் வந்து வெற்றி பெறல. ஏன்னா, கூட்டணியின் வலிமை மற்றும் மக்கள் ஆதரவு இது எல்லாமே எப்போதும் ஒரே நேரத்துல இணைஞ்சு செயல்படாது என்பத மீண்டும் நிரூபிச்சது. அதன் பிறகு 2020ல பாஜகல ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்கிறாரு. இவரு பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்ற பிறகு அரசியலுடைய விதிமுறைகள் வந்து மாற்றப்படுது. அதாவது "என் மக்கள், என் மண்" அப்படின்ற தலைப்புல இவர் வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாரு. இந்த பிரச்சாரத்துல அவர் நேரடியா தன்னுடைய கடுமையான வாக்குகள முன்வைக்கிறாரு. இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு முரண்பாடா இருந்ததுனால 2023ல அதிகாரப்பூர்வமா அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகி போறாங்க. இவங்க ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னா, ஒரு தேர்தல் தந்திரமாக மட்டும் இல்லாம, இவங்களுடைய சுயமரியாதைக்காகவும், அரசியல் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக ஒரு மையமாகவும் இந்த முடிவ அவங்க எடுத்தாங்க. தேர்தலுக்காக 2026ல நடக்கிற இந்த தேர்தலுக்காக இந்த 2 கூட்டணிகளுமே இப்ப இணைஞ்சிருக்காங்க. இந்த தேர்தல்ல இவங்களுடைய கூட்டணி ஒரு தொடர்கதை ஆகுமா? இல்ல மெகா தொடர்கதை ஆகுமா? அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.